அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 17. போன எபிசோட்ல பிரார்த்தனா அவங்க அம்மா ரொம்ப கோபப்பட்டு அவளை திட்டி வீட்டில இருந்து போக சொல்றதையும், அப்படி அனுப்பும்போது ஜீவன் அவளை தாங்கி பிடிச்சதையும் பார்த்தோம். என்ன பேசுவது, எதை விசாரிப்பது என்று தடுமாற்றத்தோடு குடும்ப உறுப்பினர்கள் நிற்க, வா பிரார்த்தனா, நாம போகலாம் என்று மனைவியிடம் சொன்ன ஜீவன் அதே அணைப்பிலேயே அவளை அழைத்துச் சென்றான். தம்பி என்று பிரேமாவும் அத்தான் என்று மச்சினிகளும் விடுத்த அழைப்பை அசட்டை செய்தவாறு தான் வந்திருந்த வாகனத்தில் ஏறினான். வண்டி குன்னூரில் ஒரு விருந்தினர் மாளிகையின் முன் நின்றது. இறங்கு என்றவன் தான் வைத்திருந்த சாவியினால் வீட்டை திறந்து வா உள்ளே என்று அழைத்தான். எதுவும் புரியாமல் எதுவும் பேசாமல் சோஃபாவில் அமர்ந்திருந்தவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பிரார்த்தனா. சிறிது நேரம் அமைதியாகவே நின்றிருந்தவன் ஓரமாய் நின்றிருந்தவளை திரும்பி பார்த்து, இப்படி உட்காரு என்றான். தட்டு தடுமாறியவள் போல் சோஃபாவின் நுனியில் அமர்ந்தவள் கணவனை ஏறிட்ட போது அவனின் கரிசனமான பார்வை அவளை தழுவிக் கொண்டிருந்ததை அவள் உணர்ந்த போது இதமான ஒரு சுகம் உள்ளூர பரவியது. அந்த பார்வை தந்த இதத்தில் கண்கள் பணித்தன. 6-7 நாட்களாய் அனுபவித்த அத்தனை வேதைகளும் ஏற்படுத்திய சுவடுகள் அவள் முகத்தில் நிறைந்து கிடந்ததை கண்ணுற்றவன் அவள் அருகே நகர்ந்து தோளை பற்றினான். எனக்காக எல்லாவற்றையும் மறந்து விடுவாய்தானே? வார்த்தைகளுக்கு கூட வலிக்காத இதத்தில் கேட்டான். கண்ணீர் மல்க அவன் விழிகளில் நிறைந்து நின்ற நேசத்தை யாசிப்பவள் போல் ஆம் என்று தலையை ஆட்டினாள். பூச்சண்டை ஸ்பரிசிப்பது போல் நெஞ்சோடு அணைத்தான். இன்றோடு தன் வேதனைகளுக்கெல்லாம் முடிவு என்பது போல் நெடுநேரம் விசும்பினாள். பொறுமையாய் இருந்தவன் அவன் கண்களை துடைத்துவிட்டு நிமிரவும், சாப்பிட ஏதேனும் வாங்கிட்டு வர்றேன், போரடித்தால் தோட்டத்தில் கொஞ்ச நேரம் நின்று பாரு, மனசு லேசா இருக்கும், பக்கத்தில் 2 வீடுகள் இருக்கு, பயமில்லை என்று சொல்லிவிட்டு சென்றான். அவன் வருவதற்குள்ளாகவே குளித்து கணவன் தயாராய் கொண்டு வந்திருந்த உடைகளில் ஒரு சல்வார் சட்டை எடுத்து அணிந்தாள். வீட்டை திறந்து வெளியே வந்தபோது சுதந்திர காற்றின் வாசனை சிறங்கடித்தது. சிறகெடுத்து கொண்டிருந்த பறவைகளைப் போல் மனமும் பறக்க துடித்தது. இதைத்தான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்றார்களோ? பிறந்தகத்தில் கிடைக்காத அமைதியும் மன நிறைவும் கணவனின் அருகாமையில் கிடைத்ததன் அதிசயம் விளங்காமல் இருந்தது. அதனால்தான் கடவுள் ஆணும் பெண்ணுமாய் படைத்தாரோ? இருவரும் ஓருயிராய் இருப்பார்கள் என்றோ? வீடு திரும்பிய ஜீவனுக்கு புத்தம் புது மலராய் நின்றிருந்தலை பார்க்கவும் நிம்மதிதான். யார் வீடுங்க இது? நம்மளோடதுதான். கிண்டலா? நிஜம். அண்ணன் தன் பங்குக்கு அந்த வீட்டை எடுத்துட்டாரு. இப்ப இருக்கும் வீடு தம்பிக்கு, இது நம் பங்கு. இத்தனை நாள் ஒரு வனத்துறை அதிகாரி வாடகைக்கு இருந்தார். போன வாரம் மூணாருக்கு மாற்றலாகி போய்விட்டார். நமக்கு தனிமை தேவைப்பட்டதால் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அந்த டீ எஸ்டேட் எதிரே சாலையின் அந்த பக்கம் இருந்த தேயிலை தோட்டத்தை காட்டினான். உனக்கு ரொம்ப ஆசைதான். இந்த 4 சென்ட் வீடு மட்டும்தான் நம் சொந்தம். அதுவும் இது எங்க தாத்தா காலத்து சொத்து. யாரோ ஒரு புண்ணியவான் எங்க தாத்தா செய்த ஏதோ ஒரு உதவிக்காக இனாமா கொடுத்தானாம். இப்படி ஆள் அவரம் இல்லாத இடம் என்பதால் அண்ணன் தம்பி இருவரும் என் தலையில் கட்டிட்டாங்க. ஒரு விதத்துல நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. எப்படி? அவள் ஒரு மாதிரியாய் சிரித்தபடி தலை குனியவும் அவன் இதழ்களுக்கிடையிலும் புன்னகை கசிந்தது. தொடர்ந்த 1 வாரம் பொழுதும் அடைவதும் விடிவதும் அவர்களின் நினைவுகளில் பதியாமல் போனது. கூண்டிலிருந்து விடுக்கப்பட்ட காதல் கிளிகளாய் பிரியோ இடைவெளியோ இன்று பரிமாறப்பட்ட நேச உணர்வுகள் இருவரின் காதலையும் ஆழப்படுத்தியது. மையம் கொண்டிருந்த புயல் கரையை கடக்கவும் தெளிவடைந்த வானம் போல் வெளியுலகிற்கு வந்த பிரார்த்தனா, ஆமா, என்னை தேடி வரமாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி வந்தீங்க என்று படுத்து கிடந்தவனின் முதுகில் தொங்கியபடி கேட்டாள். தன் விழிகளை திருப்பி அவளை பார்த்தவன், அது ஒரு பெரிய கதை என்றான். சொல்லுங்க, இப்ப கதை கேட்கிற நேரமா? கிசுகிசுப்பாய் சொன்னவனின் காதில் அவள் ஏதோ சொல்ல, ஓ என்று வியந்தான். இவ்வளவு தேறிட்டியா என்று சொல்லவும், எல்லாம் ஐயாவோட பயிற்சிதான் என்று சிரித்தாள். மனம் பூரித்த நிறைவுடன் நெஞ்சின் மேல் சாய்ந்திருந்தவளின் தலையை வருடி கொண்டிருந்தவனின் காதோரம் முன்தினம் தாயும் தங்கையுமாய் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகளை கசிந்து கொண்டிருந்தன. அன்று காலை வேலைக்காய் கிளம்பிச் சென்றவன் முக்கியமான ஏதோ ஒன்றை எடுக்க உள்ளே வந்த நேரத்தில், இதோ பாரு ஸ்ருதி, உன் அண்ணன் இதே மனநிலையில் இருக்கும்போதே உன் கல்யாணத்தை முடிச்சிடணும். அவன் இப்படி அப்படின்னு ஏதேனும் சொன்னா கூட பல்லை கடிச்சிட்டு பொறுத்துக்க என்று மலர் சொல்ல, இதை நீங்க சொல்லணுமாமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு அந்த பிசாசை வீட்டை விட்டு துரத்தி இருக்கோம்.
எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். இப்ப அண்ணனுக்கு நம்ம மேல இருக்கிற அனுதாபத்தை நாம் சரியாய் பயன்படுத்திக்கணும். அண்ணி மேல இருக்கிற வெறுப்பை நாம் குறைய விடாம பாத்துக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. அதை நான் பார்த்துக்கிறேன். சுமன் மட்டும் அந்த ப்ளீச்சிங் பவுடர் மேட்டர், கேஸ் மேட்டரை சரியான நேரத்தில் எடுத்து விடலன்னு வைய, விஷயம் இவ்வளவு சீக்கிரம் நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு சாதகமாய் அமர்ந்திருக்காது. எனக்காக நீங்க ரத்தம் எல்லாம் சிந்திருக்கீங்களேம்மா. மலர் கண்களை கசக்க, அட அதை விடு, அது கூட நமக்கு பலனாய் அமைந்து விட்டது தானே என்று மகளை தேற்றினார் மலர். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஜீவன் ஆவேசமாய் உள்ளே நுழைய முயலுகையில் அவனின் 6வது அறிவு விழித்து கொண்டது. அமைதியாய் ஆழ்ந்து யோசித்ததில் தாயின் மேல் இருந்த நியாயமும் புரிந்தது. பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தர வேண்டுமே என்ற பரிதவிப்பு தான் அவளின் குணங்களை மாற்றி இருக்கிறது என்று புரிந்து கொண்டவன், வழக்கமாய் எல்லா தாய்மாரும் மகனின் மனைவி மேல் தாங்கள் அறியாமல் கொள்ளும் துவேஷம்தான் இந்த அளவு பிரச்சனையை உருவாக்குகிறது என்று சமாதானம் அடைந்தான். இனி பிரார்த்தனாவை இவர்களுடன் ஒரே வீட்டில் வைப்பது நல்லதற்கு அல்ல என்று முடிவெடுத்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனிக்குடத்தனம் நடத்த எண்ணினான். ஒலம்பஸ் ஏரியாவில் வீடு பார்த்திருக்கிறேன் என்று நிமிர்ந்தவள் அவன் கண்களில் குடிகொண்டிருந்த அமைதியை புரிந்து கொண்டவளாய், என் மேல கோபம் இல்லையா என்று போது என்றான் பெருமூச்சுடன். பிரார்த்தனாவின் கணவனின் மனநிலை புரிந்தாலும் இதயம் நிர்மலவானில் ஒற்றை மேகமாய் படபடத்தது. தனக்கான வாழ்க்கையை கைப்பற்றி விட்டதை போன்ற கர்வம் இதழ்களில் படர்ந்தது. தன்னை முழுதாய் புரிந்து கொண்ட கணவனின் மார்பில் அதிகமாய் ஒண்டினாள். ஆனால் அவர்களை விட்டு ஒரேடியாய் விலகிவிடக் கூடாது பிரார்த்தனா. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவங்களோட பழகணும். உன் அன்பால் அவங்களை மாற்றணும். ஈகோ பார்த்தா உறவு கெட்டுவிடும் என்றாள். தனக்காக, தன் சந்தோஷத்துக்காக பார்த்து பார்த்து செய்பவள் இதை கூட செய்ய மாட்டாளா? முகம் தெளியாத விசனத்தில் இருந்தவனின் கன்னத்தை வருடியவளின் விழிகள் வார்த்தைகளை தர முடியாத ஒரு அமைதியை அவனுக்கு அளித்தன. தன் உயிரோடும் உணர்வோடும் கனவுகளோடு ஒன்றான ஜீவனுக்கு தன் நேரத்தை ஜீவனாக ஊட்டும் முயற்சியாய் எழிந்தவளோடு மலைக்காற்றும் கைகோக்க வெட்கம் தாளாத மலையரசி முகில் போர்வை இழுத்து போர்த்தி கொண்டாள். இந்த கதை முடிந்தது. இந்த கதையை கேட்டு ரசிச்ச அனைவருக்கும் நன்றி.